ஒட்டுமொத்த கிராம மக்களுமே ஈரோடு மாவட்ட காவல் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்தனர். சிறிது நேரத்திலேயே அந்த முற்றுகை தர்ணா போராட்டமாக மாறியிருக்கிறது. கூட்டத்தை விலக்க வந்த போலீசாரிடம் அங்கிருந்த ஒருவர் வரும் 18ஆம் தேதி வரை காலக்கெடு கொடுத்து அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்யவில்லை என்றால் மாபெரும் சாலை மறியல் நடைபெறும் என கூறியிருக்கிறார். 11ஆம் தேதி இன்னைக்குங்க, 18ஆம் தேதிக்குள்ள அரசு அந்த வாக்குறுதியை நம்பி நாங்க இங்கிருந்து கிளம்புறோங்க. 18ஆம் தேதி எனக்கு அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியலன்னா கவுந்தப்பாடியில மாபெரும் சாலை மறியல். யார் அந்த நபர்? எதற்காக ஒட்டுமொத்த ஊரும் அவரை கைது செய்ய போராடுகிறது என்பதை தெரிந்து கொள்ள செய்தியாளர் துரைசாமியுடன் களத்தில் இறங்கியது நமது குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சிக்குள். இந்த பரபரப்புக்கெல்லாம் காரணம் கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடந்த ஒரு மரணம். இரண்டு மாதத்திற்கு முன் இறந்த மனைவியின் சடலத்துடன் நீலி கண்ணீர் வடித்த இந்த நபரைத்தான் கைது செய்ய சொல்லி போராட்டம் நடந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் பூரணி. 28 வயதாகும் இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பூமாண்ட கவுண்டனூரைச் சேர்ந்தவர். இவரும் சின்னியம்பாளத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரும் பள்ளியிலிருந்தே ஒன்றாக படித்து வந்திருக்கிறார்கள். நட்பாக தொடங்கிய இவர்களுடைய பழக்கம் ஒரே கல்லூரியில் சேர்ந்து காதலாக வளர்ந்திருக்கிறது. பூரணி வசதி வாய்ப்பு கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவர்கள் காதலை பூரணியின் வீட்டில் ஏற்கவில்லை. இதனால் இருவரும் பூரணியின் வீட்டை எதிர்த்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்திருக்கிறார்கள். அந்த இல்லற வாழ்வின் சாட்சியாக கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பூரணிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த தகவல் அறிந்ததும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழிக்கு ஏற்றாற் போல கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பூரணியின் பெற்றோர் பேத்தியை பார்ப்பதற்காக மதன்குமாரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் மதன்குமார் மற்றும் அவரின் குடும்பத்தினரின் சுயரூபம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. பூரணியின் சொத்தை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று மொத்த குடும்பமும் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. பேத்தியை காண வந்த பூரணியின் பெற்றோரிடம் சொத்தை பிரித்து தர சொல்லி சண்டையிட்டிருக்கிறார்கள் மதனின் குடும்பத்தினர். இதனால் அவமானம் தாங்காமல் அவர்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். ஊருக்கு சென்றவர்கள் எவ்வித பதிலும் தராததால் கோபமடைந்த மதன்குமார் அவரின் பெற்றோர் பூரணியை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் சொத்து மீதே குறியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனையால் கடந்த 5 மாதங்களாகவே பூரணிக்கும் மதன்குமாருக்கும் இடையே சண்டை பூதாகரமாக வெடித்திருக்கிறது. பச்சையுடம்புக்காரி என்றும் பார்க்காமல் பூரணியை சொத்துக்காக அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் தனக்கு மனைவியின் சொத்து கிடைக்காது என்று தெரிய வந்ததும் மதன்குமார் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார். பூரணியின் கழுத்தை துப்பட்டாவால் நெரித்து கொலை செய்திருக்கிறார். குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்த போது மனைவி இறந்ததாக கூறி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றிருக்கிறார் மதன்குமார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பூரணியின் பெற்றோர் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பிரேத பரிசோதனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் மதன்குமாரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது பெற்றோரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மதன்குமாரின் வரதட்சணை வெறி அவரது வாழ்க்கையே நாசமாக்கியதோடு
பிஞ்சு குழந்தையின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது.